ஒருத்தர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்து, அந்த சொத்தை வைத்திருக்கும் நபர் இறந்துட்டார் அப்படின்னா, அந்த சமயத்தில் அவரோட சொத்தை விற்கும்போது, அதாவது முன் கிரைய ஆவணம் போடும்போது, அங்கே அவரோட முதல் நிலை வாரிசுகள் அவங்க மட்டும் கையொப்பமிட்டால் போதும். அந்த இடத்துல இரண்டாம் நிலை வாரிசுகளோ அல்லது மூன்றாம் நிலை வாரிசுகளோ அங்கே தேவை கிடையாது. இதில் யார் முதல்நிலை வாரிசுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட மனைவி, மகன், மகள் இவங்க தான் முதல்நிலை வாரிசுகள். மற்றபடி பேரம்பேத்தி, அதே போல் உடன் பிறந்தவர்கள் இவங்க எதையுமே அந்த வாரிசு சான்றிதழில் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாரிசு சான்றிதழில் முதல்நிலை வாரிசுகள் அவங்கள மட்டும்தான் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த சொத்தானது சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தால் முதல்நிலை வாரிசுகளின் கையொப்பமே போதும் விற்கும்போது. அதே போல் ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா, அவரோட சொத்துக்களை அவர் அதாவது அவரோட சொத்துக்களை அவரோட வாரிசுகள் அடைவதற்கு தான் இந்த வாரிசு சான்றிதழானது தேவைப்படுகிறது. ஒருத்தரோட தனி சொத்து, அதே போல் பூர்வீக சொத்து, இந்த ரெண்டுக்குமே வாரிசு உரிமைப்படி வாரிசுகளுக்கு கிடைப்பதற்கு எந்த தடையுமே இல்லாத பட்சத்தில் அந்த சொத்தானது தானாகவே அவர்களை அடையும். இந்துக்களுக்கு இந்து சட்டப்படியும், இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சட்டப்படியும், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சட்டப்படியும் இந்த வாரிசு சான்றிதழானது வழங்கப்படுகிறது. அதே போல் நீதிமன்றத்தில் பாகப்பிரிவினை வழக்குகளில் அனைத்து நிலை வாரிசுகளையும் கணக்கில் கொண்டு தான் சொத்தானது பிரிக்கப்படுகிறது. ஆனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நம்ம வாரிசு சான்றிதழ் கேட்டு மனு செய்கிறோம் அப்படின்னா, அந்த வாரிசு சான்றிதழ் முதல் நிலை வாரிசுகள் அவர்களின் பெயர் மட்டுமே சேர்த்து வாரிசு சான்றிதழ்களை வழங்குவார்கள்.